3 வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். 3 வார்த்தைகள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தாட் என்ற வார்த்தை, எண்ணங்கள், அது அர்த்தம். இன்னொன்று 2வது வார்த்தை இமேஜினேஷன், அதுதான் தர்க்கங்கள்னு தமிழில் போட்டிருக்காங்க. 3வது வார்த்தை அரண்கள். அரண்கள்னு சொன்னால் ஸ்ட்ராங் ஹோல்டு என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ராங் ஹோல்டு, தாட்ஸ், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் ஹோல்டு. எல்லாரும் சொல்லுவோம் தாட்ஸ், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் ஹோல்டு. தமிழில் சொல்லுவோம் எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரண்கள். இப்படிதான் வேலை செய்யுது. பலத்த அரண்னா என்ன? ஒரு கோட்டை சோறு மாதிரி. இப்போ ஜெயிலில் பாருங்க, பெரிய சோறு கட்டியிருக்காங்க. ஏன்? அங்கே உள்ள இருக்கவங்க ஏறி குச்சி வெளியே போயிடக்கூடாதுன்னு இல்லையா? நல்ல உயரமான சோறை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதில் உள்ள இருக்கிற